Good morning students. This year I am going to teach you computer application subject. If you feel any inconvenience and any doubts regarding my teaching, you feel free to ask any questions regarding our teaching. Okay. இந்த இயர்ல ஏதாவது உனக்கு இன்கன்வீனியன்ஸ் ஆர் என்னோட டீச்சிங்ல இந்த மெத்தட் ஏதாவது மாற்றணும் அப்படின்னு ஏதாவது யூ ஃபீல் லைக் தட் in the sense you can freely ask me and you can freely suggest me. Okay. So before going to the subject, we must know about why we are studying computer as a subject. In commerce, நம்ம காமர்ஸ் குரூப் தான் படிச்சுட்டு இருக்கோம். ஸோ நமக்கு எதுக்கு இந்த கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுங்கிற ஒரு சப்ஜெக்ட் அப்படிங்கிற ஒரு கொஷின் எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா? என்ன சப்ஜெக்ட் எதுக்கு படிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு இது இல்லாமல் நம்ம படித்தோம் அப்படின்னா there is no use. ஸோ இந்த கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுங்கிற ஒரு சப்ஜெக்ட் ஏன் நம்ம காமர்ஸ் குரூப்ல கொண்டு வந்திருக்காங்க, இன்னொரு குரூப்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ வாட்ஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ்? ஸோ எதுக்காக காமர்ஸ்ல நம்ம அப்ளிகேஷன்ஸ் படிக்கிறோம்? ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு படித்தோம்னா நமக்கு இந்த சப்ஜெக்ட் வந்து படிக்கிறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அதுக்காக நான் வந்து ஒரு பேசிக் கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு வி கேன் மூவ் இன் டு த சப்ஜெக்ட். ஓகே. ஸோ நார்மலாக நம்ம புக்லேயே ப்ரீஃபேஸ்லேயே கொடுத்துருக்காங்க கம்ப்யூட்டர் எரா. வாட் இஸ் மீன் பை கம்ப்யூட்டர் எரா அப்படின்னா a human civilization achieved the highest peak with the development of computer known as computer era. நமக்கு ஹியூமன் சிவிலைசேஷன் என்ன பண்றாங்க அப்படின்னா ஹையஸ்ட் பீக்கை வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க வித் டெவலப்மெண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர். ஸோ அதுதான் நம்ம கம்ப்யூட்டர் எரான்னு சொல்றோம். ஸோ இந்த கம்ப்யூட்டர் எரால லிட்ரேட் ஆர் தோஸ் ஹூ ஹேவ் த நாலேஜ் இன் யூசிங் த கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டர் யூஸ் பண்றவங்களை மட்டும்தான் லிட்ரேட். நவடேஸ் வி ஆர் ஐ எம் சேயிங் இன் திஸ் டியூரேஷன். ஓகே. இந்த இயர்ல நான் சொல்றேன், இந்த பீரியட்ஸ் ஆஃப் டீகேட்ஸ்ல நான் சொல்லிட்டு இருக்கேன் கம்ப்யூட்டர் யூஸ் பண்றவங்கள தான் லிட்ரேட்னு they have identified. பிகாஸ் ஏன் அப்படின்னா நம்ம இல்லிட்ரேட்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா இன்ஸ்பைட் ஆஃப் ஹேவிங் அதர் டிகிரிஸ் அப்டைன்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஈவன் தோ நீங்க வேற ஏதாவது டிகிரிஸ் படிச்சிருந்தாலுமே கம்ப்யூட்டர் படிக்காதவங்க, கம்ப்யூட்டர் நாலேஜ் இல்லாதவங்களை they have treated as a illiterate this ஜென்ரேஷன்ல. ஸோ லிட்ரேட்டுக்கும் இல்லிட்ரேட்டுக்கும் நம்ம நார்மலா படிக்கிறவங்க படிக்காதவங்கன்னு தான் நமக்கு தெரியும். லிட்ரேட் ஆத படிச்சவங்க, இல்லிட்ரேட்னா படிக்காதவங்க, இதுதான் நமக்கு தெரியும். பட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல என்ன இருக்கு அப்படின்னா லிட்ரேட் ஆத என்ன சொல்றாங்க அப்படின்னா those who have the knowledge in using the computer. கம்ப்யூட்டர் யூஸ் பண்றவங்க லிட்ரேட்னும் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண தெரியாதவங்க இல்லிட்ரேட்னும் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன இப்போ ஈவன் தோ நீங்க மெடிசின்ஸ் படிக்கிறனாலும் கம்ப்யூட்டருக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. பட் கம்ப்யூட்டர் யூசேஜ் வந்து எல்லா டிகிரிஸ் படிக்கிறவங்களுக்கும் அந்த பேசிக் நாலேஜ் இருக்கணும். அது இல்லாம இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் வந்து ஒரு சப்ஜெக்டா கொடுத்துட்டு இருக்காங்க. சரியா? ஸோ இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா the growth of the nation at present lies in the hands of youthன்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஒரு கண்ட்ரியோட growth வந்து எப்பயுமே hands of the youth, யூத்தோட கையில தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ the youth are the எப்பயுமே பவர்ஃபுல். நம்ம ஒரு கண்ட்ரி வந்து growth ஆகணும் அப்படின்னா நமக்கு யூத் வந்து வேணும், அவங்களோட ஹேண்ட்ஸ்ல தான் அது இருக்குங்கிறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த கம்ப்யூட்டர் யூஸ் பண்றவங்க, அந்த டெக்னாலஜி யூஸ் பண்றவங்க இம்ப்ரூவ் ஆக டெக்னாலஜி வில் பி இம்ப்ரூவ்டு மோர். ஸோ த கண்ட்ரி growth will be improved more and more. ஸோ இதை தான் நம்ம ப்ரீவியஸ்ல கொடுத்துருக்கோம். ஸோ அக்கார்டிங் டு தட், டிபெண்டிங் ஆன் தட் only they have added content in our syllabus. Okay. So now we are getting into our syllabus. The first chapter is multimedia and desktop publishing. ஸோ இந்த இயர்ல வந்து நம்ம இந்த கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ல என்னென்னலாம் படிக்க போறோம்னா இந்த கண்டென்ட்ஸ் ஆர் அபவுட் மல்டிமீடியா பத்தி படிப்போம் அண்ட் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் பத்தி படிப்போம். தீஸ் ஆர் த பேசிக்ஸ் கான்செப்ட். ஸோ பட் ஆர் த அப்ளிகேஷன் பிஹெச்பி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், பிஹெச்பியை பத்தி கொஞ்சம் டெஃபினிஷன் கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொஞ்சம் படிப்பீங்க. நாட் இன் டெப்தா படிக்க மாட்டீங்க, கொஞ்சம் ஓரளவுக்கு உள்ள நாலேஜ் படிப்பீங்க. அண்ட் இ-காமர்ஸ் தட் இஸ் comes under your group. So காமர்ஸ்னாலே என்ன வரும்? ஸோ இ-காமர்ஸ்னா என்ன? எலக்ட்ரானிக் பேஸ்ட் காமர்ஸ். ஸோ அந்த மாதிரி படிப்பீங்க. லாஸ்ட் ஒன் SQL, தட் மீன்ஸ் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ இந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஏன்னா நீங்களாம் இந்த டேலிலாம் படிக்கிறீங்கல்ல, இதெல்லாம் ஒரு கால்குலேஷன் சாஃப்ட்வேர்ஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கலாம் இந்த டேட்டாபேஸ் வந்து சப்போர்ட் ஆகணும். ஸோ இந்த இதெல்லாம் பேசிக் கான்செப்ட். இதெல்லாம் படிச்சாதான் you can get knowledge about SQL or Tally anything. So these are the basic concept. So இதெல்லாம் தான் நம்மளோட சிலபஸ், இந்த இயர்ல உள்ள சிலபஸ். ஓகே. So first chapter we are going to see about multimedia and desktop publishing. In this session we are only going to see about the definition of multimedia and what are the components of multimedia. Okay. Only
இது மட்டும் தான் நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். ஸோ வாட் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் மல்டிமீடியா? ஸோ இதுதான் இப்போ நம்ம நடத்த போற கண்டென்ட். இவ்வளவுதான், இதை மட்டும் தான் நான் எனக்கு சொல்ல போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் மல்டிமீடியா. ஸோ வாட் இஸ் மீன் பை மல்டிமீடியா? இன்ட்ரெஸ்டிங் சாப்டர். இந்த நம்ம புக்லயே ஃபர்ஸ்ட் மல்டிமீடியா ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, திஸ் இஸ் த இன்ட்ரெஸ்டிங் டாபிக். ஐ திங்க் இதை படிச்சிட்டோம் அப்படின்னா, இது ஓரளவு நமக்கு தோணிடுச்சு, ஓரளவுக்கு நம்ம வந்து இதோட இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு அப்படின்னா என்டையர் புக்கு படிக்கிறது கொஞ்சம் ஒரு வேலை இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸோட மென்டாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு, சைக்காலஜிக்கல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு நான் கெஸ் பண்றேன். ஸோ மல்டிமீடியா என்னன்னா, நமக்கு நார்மலா நம்ம சொன்னதே ஒரு சொல்லுவோம். ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்குலாம் எல்லாம் தெரிஞ்சது, எந்திரன் மூவி எல்லாரும் பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ இந்த எந்திரன் மூவியில இட்ஸ் நத்திங் பட் எக்ஸாம்பிள் ஆஃப் மல்டிமீடியா. பார்ட் 1 எந்திரன் படத்துல இந்த யூசேஜ் ஆஃப் ரோபோட் அண்ட் சம்திங், இந்த ஒரு சீன்ல அந்த கன்ஸ் எல்லாம் அப்படி இதாகும். ஸோ இதெல்லாம் கிராஃபிக்ஸ். ஸோ இதெல்லாம் பண்றாங்களா, ரியலா பண்ணிருக்காங்களா அப்படின்னா இல்ல, அது எல்லாமே multimedia. So what is meant by multimedia? Is combination of text, audio, video, graphics and animation, image. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வீடியோ ஃபார்மேட்ல கொண்டு வரது தான் மல்டிமீடியா. ஸோ அப்போ அதில் நம்ம மல்டிமீடியாவில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கொண்டு வருவோம்னா டெக்ஸ்ட் கொண்டு வருவோம். டெக்ஸ்ட் கொண்டு வரோம் அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடா ஒரு இமேஜ் கொண்டு வரணும். ஸோ அதுக்கு ரிலேட்டடா ஒரு ஆடியோ கொண்டு வரணும், அகைன் வீடியோ கொண்டு வரணும். ஸோ இதெல்லாம் சேர்த்து, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம எந்திரன் ஒரு டைட்டில் கொடுத்தாச்சு, கேரக்டர் கொண்டு வந்தாச்சு, ரஜினிகாந்த், ஐஸ்வர்யா இதெல்லாம் கேரக்டர் கொண்டு வந்தாச்சு. ஸோ இவங்களை சுத்தி இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாச்சு, ஆடியோ கொண்டு வந்தாச்சு, வீடியோ கொண்டு வந்தாச்சு. இது போக இந்த கிராஃபிக்ஸ் அண்ட் அனிமேஷன்ஸ் இதெல்லாம் ஆட் பண்றாங்க இல்லையா? ஸோ காம்பினேஷன் ஆஃப் ஆல் தீஸ் காம்பனன்ட்ஸ் ஆர் நத்திங் பட் மல்டிமீடியா. ஓகே, இதுதான் டெஃபினிஷன் மல்டிமீடியாவுக்கு. இன்னொன்னு டெக்னாலஜிக்கலா டெஃபினிஷனா எப்படி எழுதணும் அப்படின்னா, மல்டி மீன்ஸ், இதை வந்து ரெண்டு பார்ட்டா பிரிப்போம். மல்டி மீடியா, மல்டி பிளஸ் மீடியா. So multi means many forms, media means plural of medium. மீடியம்னா நமக்கு என்னன்னு தெரியும், ஒரு நார்மல் காம்பனன்ட். ஸோ இந்த மீடியமோட ப்ளூரல் ஃபார்ம் தான் மீடியா. ஸோ மல்டி மெனி ஃபார்ம்ஸ் ஆஃப் மீடியா ஆர் கம்பைன் டுகெதர் இஸ் நத்திங் பட் மல்டிமீடியா. ஸோ வாட் ஆர் த மெனி டைப்ஸ் ஆஃப் மீடியம், ரைட்? ஸோ அது நமக்கு தெரியணும். அதுதான் என்ன அப்படின்னா டெக்ஸ்ட், ஆடியோ, வீடியோ, அனிமேஷன் அண்ட் கிராஃபிக்ஸ் இதெல்லாம் சேர்ந்தது தான் மல்டிமீடியா. ஸோ வாட் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் மல்டிமீடியா? ஸோ வி ஹேவ், I can read this. The term multimedia component comprises two words, multi and medium. Multi means many forms or at least two forms ஆக அதுல இருக்கணும். அதுதான் மல்டியோட மீனிங். மீடியா is a plural of information. So therefore multimedia is an integration of many types of media like text, graphics, images, animation and graphics. இதெல்லாம் சேர்ந்தது ஒரு சிங்கிள் மீடியம்ல எல்லாத்தையும் நம்ம கொண்டு வந்து பிரசன்ட் பண்ற அந்த வீடியோ எஃபெக்ட் தான் மல்டிமீடியா. ஸோ மல்டிமீடியா இப்ப இருக்கிற நார்மல் இந்த இதுல growth ஆஃப் இதுல டெவலப்மெண்ட், ஏதாவது டெக்னாலஜி டெவலப்மெண்ட்ல எந்தெந்த இதுல எல்லாம் ஹையஸ்ட் பீக்ல இருக்கு அப்படின்னா கம்ப்யூட்டிங், என்டர்டெயின்மெண்ட் அண்ட் எஜுகேஷன். கம்ப்யூட்டிங்னா நார்மலா நம்ம இந்த ப்ரோக்ராமிக்கல் ஃபார்மேட்ல வந்துடும். என்டர்டெயின்மெண்ட்னா நான் இப்ப சொன்னேன், இப்ப சொன்ன எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, மூவிஸ்ல எல்லாம் பண்றாங்க, சூப்பர்மேன் மூவிஸ், ஸ்பைடர்மேன் இதெல்லாம் நீங்க எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ எஜுகேஷன் ரிலேட்டட்லயுமே மல்டிமீடியா யூஸ் பண்றாங்க. ஏன் அப்படின்னா இப்போ மல்டிமீடியா பிரசன்டேஷன்ல கொடுக்குறோம் அப்படின்னு நார்மலா நான் பேசுறதுலயோ ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட்லயே கொடுக்குறோம்னா அது வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மல்டிமீடியா. மல்டிமீடியால ஒரு சவுண்ட் எஃபெக்ட், ஒரு வீடியோ எஃபெக்ட். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து நாய் வந்து குறைக்கும்னு சொன்னா உங்களுக்கு புரியுமா, அந்த நாய் குறைச்சு காமிச்சா உங்களுக்கு புரியுமா? ஸோ இதுதான் நத்திங் பட் மல்டிமீடியா. அந்த நாய் குறைக்கிற மாதிரி, அது ஓடுற மாதிரி அந்த சவுண்ட் எஃபெக்டோட உங்களுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஸோ இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் டு convey a message to others. So அதனாலதான் யூசர்ஸ் கிட்ட இருந்து மல்டிமீடியா வந்து ஒரு பிக்கஸ்ட் என்ன சொல்றது வரவேற்புன்னு சொல்லுவாங்க. எல்லாருக்குமே அது வந்து ரொம்ப அது வந்து பிடிக்க ஆரம்பிச்சது. ஸோ அது வந்து அதோட growth வந்து அது வந்து வளர்ந்துட்டே இருந்தது டெக்னாலஜி பேசிஸ்ல. ஸோ இட் இஸ் அ வைட்டல் terms of presenting information to the users. Multimedia is the vital role, presenting a vital role na important role. எதுக்கு அப்படின்னா to present the information to the யூசர்ஸ்க்கு பிரசன்ட் பண்ற அந்த இன்ஃபர்மேஷனை பிரசன்ட் பண்றதுல ஒன் ஆஃப் த வைட்டல் ரோல் வந்து மல்டிமீடியா தான் இருக்கு. ஸோ அகைன் ஐ ரிப்பீட் த டெஃபினிஷன். மல்டிமீடியா இஸ் அ multimedia. So multi is in the sense many forms, media in the sense plural of medium. So comprising all such medias like text, images, audio, video, animation. இதெல்லாம் சேர்ந்தது தான் multimedia. So this is a definition of multimedia. Definition, and we are going to see the components of multimedia, right? Then we are jumping into components. So what are the components? இப்ப நம்ம சொன்ன இந்த அஞ்செல்லாம் சேர்ந்தது தான் multimedia ன்னு சொல்றோம். That is nothing but components.
டெக்ஸ்ட், கிராஃபிக்ஸ், வீடியோ, அனிமேஷன், ஆடியோ. ஸோ இதை நம்ம ரெண்டு டைப்ஸா கிளாசிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. டெக்ஸ்ட், கிராஃபிக்ஸை ஸ்டாட்டிக் எலமெண்ட்ஸாகவும், வீடியோ, அனிமேஷன், வீடியோஸ், ஆடியோஸ் இது எல்லாத்தையும் டைனமிக் எலமெண்ட்ஸாகவும் கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. இது வந்து ஜஸ்ட் கிளாசிஃபைட். இதுல வந்து மோர் there is no any other information regarding this. Okay, this is only a classification. இந்த ரெண்டும் ஸ்டாட்டிக், இந்த மூணு டைனமிக். ஓகே, சோ இப்போ வந்து நம்ம ஒன் பை ஒன்னா நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் டெக்ஸ்ட். டெக்ஸ்ட் இஸ் த பேசிக் காம்பனன்ட் ஆஃப் மல்டிமீடியா. ஒரு மல்டிமீடியா எடுத்துட்டோம் அப்படின்னா நார்மலா ஒருத்தங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் பண்ணாலே நம்ம என்ன பண்ணுவோம், டெக்ஸ்ட் மெசேஜ் தானே அனுப்புவோம். அதே மாதிரிதான் இங்கேயும் மல்டிமீடியாலையும் இந்த பேசிக் காம்பனன்ட் என்ன அப்படின்னா among the fifth, அதாவது இந்த 5 இதுலயுமே எது உனக்கு பேசிக் காம்பனன்ட் அப்படின்னா டெக்ஸ்ட். சரியா? டெக்ஸ்ட் இஸ் த பேசிக் காம்பனன்ட் ஆஃப் மல்டிமீடியா. அதாவது கன்வே பண்றதுக்கு, மெசேஜை கன்வே பண்றதுக்கு ஈஸியஸ்ட் எலமெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா டெக்ஸ்ட். ஸோ இதுல ஒவ்வொன்றுலையுமே நம்ம சில கிளாசிபிகேஷன் பார்ப்போம், அதெல்லாம் லைட்டா நோட் பண்ணிக்கோங்க. பட் இட் வெரி ஈஸி. ஸோ இந்த டயக்ராமே கூட நீங்க அப்படியே செட் பண்ணி வச்சுக்கிட்டா கூட we can easy to study. Okay, so text in the sense classified into two types of text. One வந்து static text, another one is hypertext. So இத வந்து ஈஸியா சொல்றேன் நான். Static text அப்படினா என்ன அப்படினா the text or the words are still remain as a heading or in a line or in the paragraph. ஒரு paragraphலயோ ஒரு லைன்லயோ ஒரு ஹெட்டிங்லயோ static means does not change. எப்பவுமே நிலைத்தன்மைன்னு சொல்லுவாங்க. அத வந்து அது அப்படியே ரிமைன் ஸ்டாட்டிக்காவே அது இருக்கும்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இப்ப இந்த ஸ்டாட்டிக் டெக்ஸ்ட் எப்படி வித்துறோம்னா comes along with the image. இப்ப பாருங்க, இது வந்து ஒரு இமேஜ், பட் இட்ஸ் லுக்ஸ் லைக் லெட்டர், ஆல்பபெட் லெட்டர் M, ரைட்? சோ இது this is an image only. சோ ஆனா இதுல நமக்கு வந்து ஒரு லெட்டரோட கொடுத்திருக்கோம். சோ the letters are words which will be combined with the image. சோ இமேஜோட சேர்ந்து அந்த வேர்ட்ஸ் வரும். சோ நம்ம வந்து அப்ப அந்த வேர்ட்ஸ் எதை ரெப்ரசென்ட் பண்ணும்னா அந்த பர்టిక్యులர் இமேஜை ரெப்ரசென்ட் பண்ணும். சோ இத வந்து பார்த்தோனே நமக்கு இமேஜ்னு தெரியும். ஆல்சோ இது வந்து ஏதோ ஒரு எம்ங்கிற ஒரு லெட்டரை டினோட் பண்ணுது. மேபி இது வந்து ஒரு மவுண்டைன், அந்த கம்பெனிக்கு பேர் ஏதாவது மவுண்டைன் அப்படின்னு வந்திருக்கலாம், இல்லைன்னா ஏதோ ஒரு எம் ஸ்டார்டிங் லெட்டர்ல வந்திருக்கலாம். சோ அதை டினோட் பண்ற மாதிரியே அவங்க இமேஜ் லெட்டரோட சேர்த்து வச்சிருக்கலாம். அப்ப இந்த இதை வந்து ஒரு இடத்துல நம்ம வைக்கிறோம்னா இந்த லெட்டர் நம்ம எங்கேயாவது மாத்துவோம்னா மாத்தவே முடியாது. எப்பயுமே அது ஸ்டாட்டிக்கா இருக்கும். இப்ப ஏதாவது ஒரு பேராகிராஃப்ல நீ இதுக்கு ரிலேட்டடா நீங்க ஏதாவது கொடுக்குறீங்கன்னா M will be there, image will be there, but it will be represent the meaning of that particular image. Okay, இது வந்து static text. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இதனால கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. அடுத்தது நீங்க இன்னும் கொஞ்சம் புக்ல ரீட் பண்ணீங்கன்னா இப்ப நான் சொன்னதே தான் இருக்கும். So you can read that. So next one hypertext. First textல வந்து static text, second one hypertext. Hypertext nothing but நம்ம நார்மலா ஏதாவது ஒரு வெப் பேஜ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு வெப் பேஜ்ல ஒரு லைன் இருக்கும். அந்த லைன்லயே ப்ளூ கலர்ல அண்டர்லைன் பண்ணி ஒரு பர்டிகுலர் வேர்டு 2-3 வேர்டு மட்டும் அண்டர்லைன் பண்ணி இருக்கும். அண்டர்லைன் பண்ணி ப்ளூ கலர்ல டிஃப்ரெண்ட் கலர்ல இருக்கும். ஒரு நார்மல் ஃபாண்ட் வந்து பிளாக் கலர்ல இருக்கும், பேலன்ஸ் வந்து ப்ளூ கலர்ல அண்டர்லைன் பண்ணி இருக்கும். அந்த கிளிக் பண்ணோம்னா இட் வில் கோ இன்டு அனதர் வெப் பேஜ். ஸோ அது வந்து இன்னொரு வெப் பேஜுக்குள்ள நம்ம வந்து போகும். இது நார்மலா எல்லாருமே பார்த்துருப்போம். யூ கேன் நீங்க வந்து ரிவைஸ் தான் பண்ணி பார்க்கணும், யோசிச்சு பார்க்கணும் வேலை பண்ணிருக்கோமா அப்படின்னு. சரியா? சோ இந்த மாதிரி கிளிக் பண்ணா இன்னொரு வெப் பேஜுக்குள்ள போகும். ஓகே, அதுதான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹைப்பர் டெக்ஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ ஹைப்பர் டெக்ஸ்ட் இஸ் a system which consists of நோட்ஸ்னு சொல்லுவோம். இந்த நோட்ஸ்க்குள்ள என்ன இருக்கும்னா காம்பினேஷன் ஆஃப் டெக்ஸ்ட் அண்ட் லிங்க்ஸ். டெக்ஸ்டும் இருக்கும், லிங்க்ஸும் இருக்கும். ஹியர் ஐ ஆம் a வெப் பேஜ். இங்க வந்து நம்ம ஹைப்பர் டெக்ஸ்ட்க்கு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கேன். இது வந்து ஒரு வெப் பேஜ். ஐ ஆம் a வெப் பேஜ். This page contain a link. So இதுதான் ஹைப்பர் டெக்ஸ்ட். இந்த லிங்கை கிளிக் பண்ணோம்னா it will go into another web page. சோ இன்னொரு வெப் பேஜுக்குள்ள போய் அங்க இருக்கிற இப்ப இதுக்கு ரிலேட்டடா ஒரு கண்டென்ட் வந்து நீ இந்த வெப் பேஜ்ல கொடுக்க விரும்பல, இன்னொரு வெப் பேஜ்ல கொடுக்க விரும்புற அப்படின்னா இன்னொரு வெப் பேஜ்ல நம்ம கிரியேட் பண்ணி அந்த வெப் பேஜோட நேம் வந்து நம்ம இந்த வெப் பேஜ்ல ஹைப்பர் டெக்ஸ்டா ஆட் பண்ணிடுவோம். சோ இது எதுக்கு பண்றோம் அப்படின்னா இது வந்து நமக்கு ஒர்க்கிங் சிஸ்டம் பண்ணும் போதே ஆத்தர் ஆஃப் த ஒர்க்கிங் சிஸ்டம் கிரியேட்டட் திஸ் ஸ்ட்ரக்சர். இதை பண்றப்பவே அந்த ஆத்தர் வந்து கிரியேட் பண்ணிடுவாங்க. எதுக்கு அப்படின்னா உனக்கு வந்து எந்த இடத்துல இப்ப இதுக்கப்புறம் இதை ரீட் பண்ணா கரெக்டா இருக்கும், இந்த ஃபார்மேட் வந்து இப்படி இருந்தா நல்லா இருக்கும், இந்த டெக்ஸ்ட் இப்படி வந்தா நல்லா இருக்கும்னு நம்ம நினைச்சு இப்படி கொடுக்கலாம். ஏன்னா இந்த இன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் ஒரு இன்ஃபர்மேஷனா படிக்க வேண்டியிருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாங்கிற ஒரு வெப் பேஜ் இருக்கு. இந்தியாக்குள்ள நிறைய இந்தியா இஸ் அ கண்ட்ரி, ரைட்? ஸோ இதுக்குள்ள நிறைய இது வேணும் நமக்கு, டிஸ்ட்ரிக்ட் வைஸோ இல்ல ஸ்டேட் வைஸோ நமக்கு வேணும் அப்படின்னா இப்ப இதை வந்து நம்ம கண்ட்ரி வெப்பேஜ்குள்ள இந்தியாவை கொடுத்துட்டு இந்தியாவுக்குள்ள இந்த மாதிரி லிங்க்ல ஒவ்வொரு ஸ்டேட்டா நம்ம கொடுத்துக்கலாம். லைக் தமிழ்நாடு, கர்நாடகா. ஸோ இப்ப நம்ம நார்மல் வெப்பேஜ்குள்ள போனோம்னா இந்தியாவோட இது வந்துடும், இந்தியாவோட டீடைல்ஸ் படிக்கலாம். அதுக்குள்ள பர்டிகுலரா ஒரு தமிழ்நாடுக்குள்ள நம்ம உள்ளதை போய் படிக்கணும் அப்படின்னா we can click that link, it will go into that particular states. ஸோ
ஸோ அதுக்காக யூஸ் பண்றதுதான். இப்போ இந்த இடத்துல நமக்கு இன்ஃபர்மேஷன் வேணும், இது மட்டும் தான். இப்போ இந்தியாவுக்குள்ள போனோம்னா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் தான் பார்ப்போம், இது என்ன தேவையோ அது மட்டும் தான் பார்ப்போம் இல்லையா. ஸோ அது மட்டும் படிக்க வைக்கிறதுக்காக நம்ம அந்த லிங்கை எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து எதுக்குன்னா காம்ப்ளிகேட்டடா இருக்காது. இப்போ எல்லாருமே அதை ரீட் பண்ணணும், எல்லாருமே எல்லா ஸ்டேட்டையும் பத்தி ரீட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது இல்லையா. ஸோ அதுக்காக கொடுக்கறதா இந்த மாதிரி கொடுக்கறதா ஹைப்பர் டெக்ஸ்ட். ஓகே, இதுதான் ரெண்டு. டெக்ஸ்ட்னா ஸ்டாட்டிக் டெக்ஸ்ட், செகண்ட் ஒன் ஹைப்பர் டெக்ஸ்ட். திஸ் ஆல் அபவுட் டெக்ஸ்ட். சிம்பிள் தான் சரியா. நெக்ஸ்ட் டாபிக் இமேஜ். ஸோ இமேஜ் செகண்ட் காம்பனன்ட், டெக்ஸ்ட் செகண்ட் காம்பனன்ட் இமேஜ் இல்லையா. ஸோ இமேஜ் இஸ் அ வைட்டல் காம்பனன்ட் ஆஃப் மல்டிமீடியா. டெக்ஸ்ட் வந்து பேசிக் காம்பனன்ட்னு சொல்லிட்டோம், பேசிக்கா அது இருக்கணும். பட் இமேஜ் வந்து வைட்டல் காம்பனன்ட், இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட். இமேஜ் இல்லாம ஒரு மல்டிமீடியா இதை வந்து நம்ம ப்ராஜெக்ட் வந்து ரெடி பண்ண முடியுமான்னா there is no any chance. So image the vital role, vital component சரியா. So that particular image also classified into two types of images. One is raster image or bitmap image, second one vector image. So what is meant by raster image? Raster image na enna appadina எல்லா இமேஜுமே நம்ம கம்ப்யூட்டர்ல தான் ஜெனரேட் பண்ணுவோம். பட் there is a difference between raster and vector. Raster images na enna appadina bitmap image ன்னு சொல்றோம். raster or bitmap image, it is a simple matrix of the tiny dots. சின்ன சின்ன டாட்ஸ். இப்போ இதான் ஒரு டாட். நம்ம நார்மலா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல, நான் கம்ப்யூட்டர் லாங்குவேஜ்ல படிச்சிருக்கோம். டாட் இஸ் கன்சிடர் as a pixel, ரைட்? இதுக்கு முன்னாடி நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இந்த டாட்ங்கிறது நமக்கு பிக்சல்னு சொல்லுவோம். ஸோ இந்த பிக்சலை வச்சு நிறைய டைனி டாட்ஸ் வச்சோம்னா அது ஒரு இமேஜா கிரியேட் ஆகும். தட் இஸ் நத்திங் பட் raster image. ஸோ இப்போ இந்த டைனி டாட்ஸ், இப்போ நான் வந்து சர்க்கிள் கிரியேட் பண்ண போறேன் அப்படின்னா, இது இப்போ சின்ன சின்ன டாட்டா சர்க்கிள் ஃபார்மேட்ல கொண்டு வந்தேன் அப்படின்னா அது வந்து சர்க்கிள் ஆயிடும். ஃபார் எனி ஏதாவது இமேஜ் வேணும், நமக்கு என்ன இமேஜ் வேணாலும் இப்படிதான் நம்ம வரைய முடியும். சின்ன சின்ன டாட்ஸ் வச்சு பிக்சல் வச்சு தான் வரைய முடியும். ஸோ இந்த பிக்சல்ல என்ன இருக்கும் அப்படின்னா there are variety of colors. ஸோ அக்கார்டிங் டு தட் எத்தனை கலர்ஸ் இருக்கும் ஒரு பிக்சல்ல, 2 or more கலர்ஸ் இருக்கலாம். பட் அந்த பிக்சல்ல எத்தனை கலர் இருக்கும் அப்படிங்கிறது இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த டேட்டா. அதாவது how many bits are used in that particular pixel. ஒரு பிக்சல்ல எத்தனை பிட்ஸ் யூஸ் பண்றோமோ அதுக்கு ஏத்த மாதிரி அதோட கலர் வந்து ரெப்ரசன்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், in our book they have mentioned 1 bit is 2 colors. 1 bit யூஸ் பண்ற ஒரு பிக்சலுக்கு 1 bit யூஸ் பண்றோம்னா that is 2 colors இருக்கும். அதுல 4 bits இருந்தது அப்படின்னா 16 colors இருக்கும். 8 bits இருந்ததுன்னா 256 colors இருக்கும். ஸோ இதெல்லாம் வச்சு, இது வந்து ஒரு எக்ஸாம்பிள், ஒரு 1 வேர்டுக்கு கேட்கறான், அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் வச்சு ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் நத்திங் பட் raster image or bitmap image. It is a simple matrix format with tiny dots. Okay, இந்த கான்செப்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ செகண்ட் ஒன் வெக்டர் இமேஜ். வெக்டர் இமேஜ் இஸ் நாட் நார்மலி நம்ம எப்படி ஒரு டிராயிங் வரைகிறோம் இல்லையா, டிராயிங் எலமெண்ட்ஸ் ஆர் ஆப்ஜெக்ட்ஸ் லைக் சச் அஸ் லைன்ஸ், ரெக்டாங்கிள், சர்க்கிள், எலிப்ஸ், இந்த மாதிரிலாம் நம்ம நார்மலா வரைகிறது தான் comes under vector image. So what is the difference? அதாவது what are the advantage over raster image? vector image பார்க்கும்போது raster image ஓட நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. என்ன அப்படின்னா the memory is நமக்கு ஸ்டோர் பண்றம்போது அந்த இமேஜ் ஸ்டோர் பண்றதுக்கு நமக்கு லெஸ் டேட்டா இருந்தா போதும். லெஸ் டேட்டா தான் ஒரு இமேஜை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகுது வெக்டர்ல கம்பேர் டு rasterல. அப்ப rasterல என்ன ஆகுதுன்னா நிறைய டேட்டாஸ் வந்து யூஸ் ஆகுது to store that particular image. அப்ப வெக்டர்ல இமேஜ் பண்றதுக்கு கம்மியான டேட்டா ஆகுதுன்னா so memory will be also required only less memory. So நமக்கு less memory இருந்தா போதும், we can store it. So this is the advantage of vector image. So இந்த vector image நான் இதுக்கு மேலேயே சில கம்ப்ரஷன்ஸ் டெக்னிக்ஸ் வச்சு, கம்ப்ரஷன் சாஃப்ட்வேர் வச்சு நம்ம இன்னமும் அந்த இமேஜை வந்து நம்ம கம்ப்ரஸ் பண்ணிக்கலாம். லைக்வைஸ் ஃபார் எக்ஸாம்பிள் GIF, TIFF, JPEG இதெல்லாம் நம்ம நார்மலா படிச்சிருப்போம். GIF is a graphics interchange format. GIF formatல நம்ம நார்மலா மெசேஜ் அனுப்பும்போது பார்த்திருப்போம் இல்லையா, GIF format. இதெல்லாம் வந்து graphics interchange format. TIFF means tagged image file format. JPEG means joint photographic experts group. நார்மலா அந்த இமேஜ் கம்ப்யூட்டர்ல இமேஜ் நம்ம ஸ்டோர் பண்ணோம்னா JPEG, PNG, JPG இந்த ஃபார்மேட் எல்லாம் ஸ்டோர் பண்ணுவோம் இல்லையா. So these are the compression techniques which is used to compress the image and store the image into the memory. So இதெல்லாம் compress பண்ணி யூஸ் பண்றதுனால நமக்கு memory size வந்து will be reduced, okay, compared to raster image. So this is the advantage of vector image. This is all about only image. Image பத்தி மட்டும் இந்த ரெண்டு மட்டும் நம்ம எழுதினா போதும். இப்ப நம்ம சொன்ன மட்டும் ஞாபகம் வச்சு எழுதினாலே போதும் raster imageக்கும் vector imageக்கும். Third one, the important component animation.
ஸோ இதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் இல்லையா அனிமேஷன். ஸோ எல்லாருக்குமே இந்த அனிமேஷன் மூவிஸ் அனிமேஷன் ரிலேட்டட் சப்ஜெக்ட் எல்லாம் படிக்கிறேன். எனக்கு ஐ ஆல்சோ இன்ட்ரெஸ்டட் இன் தட் பர்டிகுலர் ஏரியா. ஸோ எனக்கு இதுல நார்மலா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் 2D and 3D. இது வந்து நார்மல் கிளாசிபிகேஷன். அனிமேஷன்ல 2 டைமென்ஷனல் அண்ட் 3 டைமென்ஷனல் ரெண்டு டைப்ஸ் ஆஃப் அனிமேஷன்ஸ் இருக்கு. ஸோ 2 dimensional in the sense the axis x and y axis only will be used to represent the image. 3D na x, y and z. This is basic classification. இது எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்குமே அனிமேஷன்ல 2D இருக்கு 3D இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும், ரைட்? ஸோ இப்போ நம்ம இந்த இதுல நமக்கு இன்னும் ரெண்டு கொடுத்துருக்காங்க கிளாசிபிகேஷன், பாத் அனிமேஷன் அண்ட் ஃப்ரேம் அனிமேஷன் ரெண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் டஸ் மீன் பை பாத் அனிமேஷன் அண்ட் ஃப்ரேம் அனிமேஷன்? பிஃபோர் தட் அனிமேஷன்ல இப்போ அனிமேஷன் எப்படி கிரியேட் பண்றாங்க அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் சோட்டா பீம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோட்டா பீம்ல இப்போ சோட்டா பீம் நடக்கிறாரு அப்படின்னா ஒரு சைட் அவரோட இமேஜை வந்து வரைஞ்சுடுவாங்க. எல்லாமே ஹேண்ட் டிராயிங் தான். ஒரு சைட்ல அவர் லெஃப்ட் கால வைக்கிற மாதிரி, லெஃப்ட் கால முன்னாடி எடுத்து வைக்கிற மாதிரி இங்க நடக்கிறாரு. இந்த இமேஜ்ல ரைட் லெக் முன்னாடி எடுத்து வைக்கிற மாதிரி நடக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சோ குயிக்லி தே ஆர் சேஞ்சிங் த இமேஜஸ். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது ஒரு ஃப்ரேம் இது ஒரு ஃப்ரேம், இதை வந்து ஃபர்ஸ்ட் காட்டுவாங்க, குயிக்கா இந்த ஃப்ரேமை காட்டுவாங்க. ஸோ இதை வந்து லெஃப்ட் லெக் மூவ் பண்றாங்க, அடுத்து உடனே இதை காட்டுறப்போ ரைட் லெக் மூவ் பண்ணும். இது நார்மலா நம்ம போன்ல போட்டோ எடுத்து ஒரு போட்டோல நார்மலா நிக்கிற மாதிரியோ நெக்ஸ்ட் போட்டோல இப்படி சிரிக்கிற மாதிரியோ நின்னோம் அப்படின்னா நீங்க அந்த போட்டோவை மாத்தி மாத்தி டக்குன்னு ஸ்வைப் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும், அது மூவிங்ல இருக்கிற மாதிரி தெரியும். இதை நீங்க நார்மலா பார்க்கலனாலும் இன்னொருக்கா நீங்க உங்க போன்ல பாருங்க. இந்த அனிமேஷன் வந்து இந்த எஃபெக்ட்ல தான் பண்றாங்க. ஸோ இது மாதிரி நிறைய ஃப்ரேம்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்டா தே ஆர் சேஞ்சிங். ஸோ இது வந்து மூவ் ஆகுற மாதிரியே ஒரு ஃபீலுக்கு கொடுக்கும், மூவ்மெண்ட் ஆஃப் இமேஜ் வந்து கொடுக்கும். அதுக்கு தான் அந்த மெத்தட்ல தான் அனிமேஷனை கிரியேட் பண்றாங்க. ஸோ அனிமேஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் டிஸ்பிளேயிங் ஸ்டில் இமேஜஸ் ஸோ குயிக்லி ஸோ தட் தே கிவ் த மூவ்மெண்ட். ஸோ ஸ்டில் இமேஜஸ் நிலையான ஒரு இமேஜை தே ஆர் சேஞ்சிங் குயிக்லி ஸோ தட் they will give the movement. ஸோ இம்ப்ரெஷன் ஆஃப் கண்டினியூஸ் மூவ்மெண்ட் அப்படி கொடுக்கும்போது அது என்ன ஆகும் அப்படின்னா கண்டினியூஸ் மூவ்மெண்ட்டா கொடுக்குது. அப்ப எத்தனை ஃப்ரேம்ஸ் இந்த மாதிரி கொடுக்க முடியும், எத்தனை வரைஞ்சி எத்தனை கொடுக்க முடியும் அப்படின்னா அட்லீஸ்ட் 16 ஃப்ரேம்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும் ஃபார் இம்ப்ரெஷன் ஆஃப் ஸ்மூத்னஸ். ஒரு இதோட அனிமேஷனோட ஸ்மூத்னஸ் கொடுக்கணும்னா அட்லீஸ்ட் நம்ம 16 ஃப்ரேம்ஸாவது கொடுக்கணும். ஸோ மோர் தென் 25 ஃப்ரேம்ஸ் மேல வந்து கொடுத்தோம்னாலும் கஷ்டம். ஸோ 16 to 25 ஃப்ரேம்ஸ் வந்து நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் த ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர். ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து 2D and 3D அடுத்து லாஸ்ட் path and frame. So coming to path animation is nothing but cartoon images la background வந்து மூவ் ஆகவே இல்லாது. சேம் எக்ஸாம்பிள் சொல்றேன். சோட்டா பீம்ல பாத்தீங்கன்னா the cartoon character, the objects, that means the beam, the characters எல்லாரும் மூவ் ஆவாங்க. பட் அந்த பேக்ரவுண்ட் எல்லாமே ஸ்டில் அப்படியே கான்ஸ்டன்டா இருக்கும். ஸோ கான்ஸ்டன்டா இருந்தது, பேக்ரவுண்ட் கான்ஸ்டன்டா இருந்தது, த ஆப்ஜெக்ட் ஒன்லி மூவிங் அப்படின்னா அது வந்து பாத் அனிமேஷன். எக்ஸாம்பிள் கார்ட்டூன், அப்படியே அந்த கார்ட்டூனை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ரேம் அனிமேஷன்ல என்ன ஆகும்னா இதுக்கு ஆப்போசிட். தெர் ஆர் மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் அலௌட் டு மூவ் சைமல்டேனியஸ்லி, டிராவல் சைமல்டேனியஸ்லி. ஸோ மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து மூவ் பண்ணலாம். ஆல்சோ பேக்ரவுண்டையும் நம்ம மூவ் பண்ணிக்கலாம், ஆப்ஜெக்ட்ஸையும் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ சில இதுல வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் பண்ணா மற்ற ஆப்ஜெக்ட்லாம் அப்படியே நிற்கும். ஸோ பேக்ரவுண்டு கான்ஸ்டன்டா இருக்கும். அதெல்லாம் பாத் அனிமேஷன். ஃப்ரேம்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே பேக்ரவுண்டு ஒரே இதுல வந்து எல்லா ஃபார்மேட்டும் மூவ் ஆயிடலாம், ஆப்ஜெக்ட்ஸும் மூவ் ஆகிட்டே இருக்கும் சைமல்டேனியஸா. தட் இஸ் கால்ட் ஃப்ரேம். ஸோ இது அனிமேஷன்ல ரெண்டு மெத்தட் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஒன்னு பாத்து, இன்னொன்னு ஃப்ரேம். இதெல்லாம் அவ்வளவுதான் அனிமேஷன்ல இவ்வளவுதான். ஸோ ஃபோர்த் ஒன் சவுண்ட் காம்போனன்ட். Sound is a meaningful speech in any language and is the most serious element in multimedia. இப்போ நம்ம இது பேசிக் காம்போனன்ட்னு சொல்லிட்டோம். டெக்ஸ்ட் வந்து பேசிக் காம்போனன்ட், இமேஜ் வந்து இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட். ஸோ சவுண்ட் வந்து என்ன அப்படின்னா சீரியஸ் எலமெண்ட்னு சொல்லிட்டாங்க. அப்ப என்ன அர்த்தம்? டெக்ஸ்டும் வேணும், இமேஜும் வேணும். டெக்ஸ்டும் இமேஜும் இருக்கு, சவுண்ட் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. மல்டிமீடியா ப்ராஜெக்டே வேஸ்ட் ஆயிடும் இல்லையா? ஸோ சவுண்ட் இஸ் த சீரியஸ் எலமெண்ட் இன் மல்டிமீடியா. ஸோ சவுண்ட் வந்து நமக்கு என்னென்ன மெத்தட்ல வந்து என்னென்ன டூல் வச்சு நம்ம வந்து we can compress and we can improve the volume, அதாவது இதெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் நம்ம பண்ணலாம். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளா நமக்கு ரெண்டு கொடுத்துருக்காங்க. MIDI, மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் டிஜிட்டல் ஐடென்டிஃபையர். இட் இஸ் ஒன் ஆஃப் த கம்யூனிகேஷன் டூல்ஸ். ஓகே, இது வந்து எதுக்காக டெவலப் பண்ணியிருக்காங்கன்னா டெவலப்டு பை கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். கம்ப்யூட்டர்ஸ்க்காகவும் எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்காகவும் இதை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இதை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னா flexible and easy of composing the projects in multimedia. ஒரு மல்டிமீடியா ப்ராஜெக்டை
ஈஸியா கம்போஸ் பண்றதுக்கு இந்த மெத்தடை வச்சுதான் நம்ம பண்றாங்க. ஸோ இதை வச்சு நம்ம sound synthesizing the sound and software for sequencing are necessary for MIDI. ஸோ இந்த MIDI-ல நம்ம அந்த சவுண்டை வந்து சிந்தசைஸ் பண்ணணும், ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா we can use this type of communication tool. Second one, digital audio. The sampled audio is nothing but digitized video. நம்ம ஏதாவது ஒரு ஆடியோ ரெக்கார்ட் பண்ணோம்னா அதெல்லாம் எப்படி அதோட டெப்த், அதோட பிட் டெப்த் என்ன, ரெசல்யூஷன் என்ன, அதோட சைஸ் என்ன, இதெல்லாம் வச்சுதான் அதோட குவாலிட்டி இருக்கும், சாம்பிளிங் ரேட் இருக்கும். ஸோ அந்த சாம்பிளிங் ரேட்டை வச்சு அந்த பர்டிகுலர் ஆடியோவை சாம்பிள் பண்ணிட்டோம் அப்படின்னா தட் இஸ் நத்திங் பட் டிஜிட்டைஸ்ட் ஆடியோ. ஸோ சாம்பிள்டு ஆடியோ இஸ் நத்திங் பட் டிஜிட்டல் ஆடியோ. நார்மல் ஆடியோ நம்ம ரெக்கார்ட் பண்றோம் இல்லையா, அதை டிஜிட்டைஸ்ட் ஃபார்மேட்ல பிட்ஸ் அண்ட் பைட்ஸ்ல ஸ்டோர் பண்ணோம்னா அதுதான் டிஜிட்டைஸ்ட் ஆடியோ. சரியா? ஸோ அதுதான் இந்த ரெண்டு மெத்தட். இவ்வளவுதான் நம்ம சவுண்டுக்கு MIDI டிஜிட்டல் ஆடியோ. இதை பத்தி இப்ப நம்ம சொன்ன கான்செப்டை மட்டும் எழுதினாலே இந்த கொஸ்டினுக்கு போதும். நெக்ஸ்ட், the last component is video. Video is nothing but display of recorded scenes or events. இப்போ ஒரு ரெக்கார்ட் பண்ணி ஒரு ஈவெண்ட்டையோ ஒரு சீனையோ ரெக்கார்ட் பண்ணி அதை டிஸ்பிளே பண்றோம்னா அதுக்கு பேர் தான் வீடியோ. ஸோ வீடியோக்கு டெஃபினிஷன் என்னன்னா, வீடியோக்கு என்ன டெஃபினிஷன், வீடியோ தானே அப்படின்னு சொல்லக்கூடாது. இஸ் த டிஸ்பிளே ஆஃப் ரெக்கார்டட் ஈவெண்ட் ஆர் சீன். ஒரு சீனரியோ இல்ல ஒரு ஈவெண்ட்டையோ ரெக்கார்ட் பண்ணி அதை டிஸ்பிளே பண்றோம்னா அதுக்கு பேர் தான் வீடியோ. ஸோ இட் இஸ் a powerful way of convey information in multimedia. பவர்ஃபுல் வே, இதெல்லாம் ஒவ்வொரு காம்பனண்ட்டுக்கும் ஒரு வேர்டு நான் யூனிக்கா ஒரு வேர்டு சொன்னேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. டெக்ஸ்ட் இஸ் த பேசிக் காம்பனண்ட் ஆஃப் மல்டிமீடியா, இமேஜ் இஸ் a vital component of multimedia, animation, it is animation is the process of displaying. ஸோ இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட், அதாவது எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி ஆடிங் எக்ஸ்ட்ரா இதெல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னா அனிமேஷன் இது கொடுக்குறோம். லாஸ்ட் ஒன் சவுண்ட். சவுண்ட் இஸ் நம்ம என்ன சொன்னோம், serious element in multimedia, right? So video is nothing but powerful way of presenting convey to information to the users. இது வந்து ஒரு பவர்ஃபுல் வே. வீடியோ பார்த்து தான் நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொன்ன மாதிரி நாய் குறைக்குதுன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு புரியுறதுக்கும் நாய் குறைக்கிற வீடியோவை பார்த்தா உங்களுக்கு புரியுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? தட் இஸ் மீன் பை பவர்ஃபுல் வே ஆஃப் கம்யூனிகேஷன் method. So இப்ப வீடியோலயும் we have two types of classification. One is analog video, இன்னொன்று digital video. Digital video நமக்கு நார்மலா தெரியும். What are the, இதுல ஆடியோ சொன்ன மாதிரி தான். ஆடியோ வந்து what is mean by digitized audio are called digital audio. இங்க digitized video is called digital video. So இத பத்தி நமக்கு இங்க நிறைய கொடுக்கல. So இப்ப analog videoல பத்தி மட்டும் தான் நமக்கு நிறைய கொடுத்திருக்காங்க. So what is meant by analog video? Analog video is non-computer media. Non-computer media in the sense, what are the non-computer? Video tap. Video tapல நம்ம ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்றோம், இல்லனா லேசர் டிஸ்க்ல ரெக்கார்ட் பண்றோம், இல்லனா ஃபிலிமா ஷூட் பண்றோம். இதெல்லாமே அனலாக் வீடியோக்குள்ள வந்துரும். will all comes under analog video. சோ இப்போ இதுல நான் கம்ப்யூட்டர் மீடியா சொல்றோம் இல்லையா, இதெல்லாம் தான் அனலாக் வீடியோ. அப்ப இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது எல்லாமே டிஜிட்டல் வீடியோ. சோ இப்போ இதுல நம்ம இன்னும் 2-3 டைப்ஸ் பார்க்க போறோம். ஒன்னு வந்து காம்போசைட், இன்னொன்னு காம்போனன்ட். சோ கமிங் டு காம்போசைட் வீடியோ, அனலாக் வீடியோல என்ன வரும் அப்படின்னா பிரைட்னஸ், கலர், சிங்க்ரனைசேஷன்ஸ் எல்லாமே ஒரே ஒரு சிக்னல்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா கம்பைன் பண்ணுவோம். என்னன்னா பிரைட்னஸ், சவுண்டு, கலரு, சிங்க்ரனைசேஷன் இது எல்லாத்தையுமே ஒரே சிக்னல்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா கம்பைன் பண்ணுவோம். இதுல காம்போசைட்ல. ஸோ இந்த மெத்தட்ல அப்படி கம்பைன் பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா there will be color blending. The result will be color blending. அந்த வீடியோல கலர் blend ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, லோ கிளாரிட்டி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஹை ஜெனரேட்டட் லாஸஸ், ஜெனரேஷனல் லாஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த வீடியோ நார்மலா அந்த வீடியோவோட குவாலிட்டி ரெடியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு காம்போசைட் மெத்தட்ல. ஸோ அதனாலதான் இதை வந்து மேக்சிமம். ஸோ அப்ப இது எப்படி இருக்கு அப்படின்னா அப்போ காம்பனன்ட் வந்து இதுக்கு கண்டிப்பா ஆப்போசிட்டா தான் இருக்கும். இட் வில் பி அட்வான்டேஜ் ஓவர் தட். ஓகே, ஸோ இதெல்லாம் எப்படி எந்த ரெக்கார்டிங் ஃபார்மேட்ல ரெக்கார்ட் பண்றாங்க அப்படின்னா பீட்டா மேக்ஸ் அண்ட் VHS. இதை ரெண்டையும் லைட்டா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ நான் இப்போ வந்து பேஜ் நம்பர் 1ல இருந்து பேஜ் நம்பர் 5ல ஃபைல் ஃபார்மேட்ஸ் ஃபார் மல்டிமீடியாவுக்கு முன்னாடி வரைக்கும் நடத்திருக்கேன். ஓகே, ஸோ இந்த செஷன்ல நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா டெஃபினிஷன் ஆஃப் மல்டிமீடியா, காம்பனன்ட்ஸ் ஆஃப் மல்டிமீடியா. I repeat the definition of multimedia. Okay, so multimedia, combination of multimedia, many forms of medium such as text, audio, video, animation, graphics. இதெல்லாம் சேர்ந்தது தான் மல்டிமீடியா. ஸோ மல்டிமீடியா காம்பனன்ட்ஸ் வந்து there are 5 common components of multimedia: text, video, audio, animation and graphics. Okay, ஸோ இதுல 2 ஸ்டாட்டிக் என்ன, 3 டைனமிக் என்னன்னு பார்த்தோம்.
ஒவ்வொரு இதுலயும் உள்ள கிளாசிஃபிகேஷன் பார்த்தோம். ஒன்னு வந்து டெக்ஸ்ட் வந்து ஸ்டாட்டிக், ஹைப்பர் டெக்ஸ்ட். செகண்ட் ஒன் இமேஜ்ல 2 டைப்ஸ் பார்த்தோம், அனிமேஷன்ல 2 டைப்ஸ் பார்த்தோம், சவுண்ட்ல 2 டைப்ஸ் பார்த்தோம், வீடியோல 2 டைப்ஸ் பார்த்தோம். எல்லாத்துலயுமே 2 டைப்ஸ் தான். I think it's one of the 5 mark questions also. ஏதாவது டவுட் இருந்தா you can freely ask me. Thank you.